This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இப்போது நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா அந்த 10 ரூபா காயினை வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வாங்க மறுக்கிறது வந்து சட்டப்படி குற்றம். இவங்க வாங்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இவங்க மேலே எஃப்ஐஆர் பதியப்பட்டு இந்திய நாணய சட்டம் மற்றும் ஐபிசி பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. இது தெரியாமல் யாராவது வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அவங்க மேலே சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம். ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. 10 ரூபா காயின் வந்து பல கடைகளில் வாங்க மறுக்கிறாங்க. இது வந்து போலியானவை. அந்த மாதிரி வாங்காமல் யாரும் இருக்கக்கூடாது, சரிங்களா? வாங்கலைன்னா அது சட்டப்படி தப்பு. இந்த நாணயங்கள் செல்லுபடியாகும் என அரசு, ரிசர்வ் வங்கி மற்றும் பல வங்கிகள் பலமுறை கூறியும் சிலர் இதை ஏற்க மறுக்கிறார்கள். ரிசர்வ் வங்கி மேலும் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது. 10 ரூபீஸ் காயின், இந்த நாணயங்களை எடுக்காமல் இருப்பது சட்டப்படி குற்றம் என்பது உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்டவர்கள் மீது புகார் அளிக்கலாம். நாணயங்களை ஏற்க மறுப்பவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம். காசு புழக்கத்தில் இருந்தால் அவர் மீது இந்திய நாணய சட்டப்பிரிவு ஐபிசி பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பாக 10 ரூபாய் நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2 தசாப்தங்களுக்கு பிறகும் பலர் அதை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். ஹைதராபாத்தில் உள்ள சில கடைகள் மற்றும் பகுதிகளில் ரூபாய் 10 ரூபாய் நாணயத்தை எடுக்காதவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கை பலகைகள் ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ளன. சமீப காலமாக 10 ரூபாய் நாணயங்கள் குறித்த விழிப்புணர்வை வங்கிகள் மக்களிடமும் வணிகர்களிடமும் ஏற்படுத்தி வருகின்றன. இதன் மூலம் ஹோட்டல்கள், கேண்டீன்கள் 10 ரூபாய் நாணயத்தை வாங்க துவங்கியுள்ளன. ஆனால் பலர் அதை எடுப்பதில்லை. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நாணயங்களை நிராகரிப்பது குற்றம் என்று அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நிராகரிப்பது மட்டுமின்றி அவை செல்லாது என்று சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். யாராவது 10 ரூபாய் நாணயங்களை ஏற்க மறுத்தால் இந்த நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளதாக அவை நிராகரிக்கப்பட்டால் புகார் தெரிவிக்கவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாராவது மறுத்தால் ஐபிசி பிரிவு 124 கீழ் புகார் அளிக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. என்ன உறவுகளே, நீங்கள் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். 10 ரூபாய் நாணயங்களை ஏற்க மறுப்பது சட்டப்படி குற்றமாகும். இந்திய அரசியல் சாசன சட்டப்படி அது தவறான ஒரு காரியமாகையால் அதை யாரும் செய்ய வேண்டாம். இதுபோன்ற விஷயங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களுடன் விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.